கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 3:5, 2 கொரிந்தியன்ஸ் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அதாவது ஒரு மனத்தாழ்மையாக இருக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளம்னா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை காட்டலாம். என்ன சொல்கிறாரு? எங்களால் ஏதாவது ஒன்று யோசிக்கிறதுக்கு நாங்கள் தகுதியே கிடையாது. ஏன்னா எங்களுடைய தகுதியெல்லாம் எங்கேருந்து இருக்குது? தேவன்கிட்ட இருந்து இருக்குது. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லி கொடுத்தாரு. யோவான் 15வது அதிகாரத்தில் ஒரு திராட்சை செடி கொடியை வச்சு 5வது வசனம் என்ன சொல்கிறாரு? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எனக்குள்ளே இருக்கணும், நான் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதனால தான் இங்கே சொல்லும் என்ன சொல்றாரு, எங்ககிட்ட எந்த தகுதியுமே இல்லை இருக்கு. எங்களுடைய தகுதி எங்கே? அவரால், தேவனால தான் உண்டாயிருக்கு. இதை கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்ன? என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் நிற்கிறது, நான் செய்கிறது எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர். ஏன்னா தேவன் தான் எனக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கிறாரு. நான் ஒன்றுமே இல்லை. நீங்கள் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகல வித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்போ என்னைய கொண்டு செஞ்சார்ல, அதே மாதிரி உங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறாரு. யாரு? தேவன். அதே மாதிரி 10வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும்போது, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்ன? நான் எப்படி நான் உங்களுக்கு புத்தி சொல்ல விரும்புகிறேன், நான் உங்களை கண்டிக்கணுன்ற இல்லாதபடி. காரணம் என்னென்னா, எங்களுடைய தகுதி என்னிட்டிருந்து வரல, என்னுடைய அறிவினால் வரல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, மாம்சத்தை பற்றி நான் பெருமை பாராட்டினா எல்லாரும் காட்டிலும் நான் தான். ஏன்னா நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். ஆனால் இதெல்லாம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவுக்கு முன்பாக நான் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ என்ன? இது எங்களால் இல்லை, எங்களுக்கு உண்டான தகுதி எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? தேவன்கிட்ட இருந்து வந்திருக்கு. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய பேருக்கு என்னென்னா, ஆரம்ப நாட்களில் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. அது ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும். அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அண்ணே, எனக்கு இது எதுவுமே தெரியாது, எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனால் அதே ஆள் ஒரு நல்லா வளர்ந்து ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறம், அது ஊழியமாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், என்ன மாறிடுறாங்க? என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குது தெரியுமா, என்னை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை விடுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பவுலை பாருங்க, இறுதி வரை என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்குள்ள என்னை கொண்டு நடப்பித்தது எல்லாமே யாரு? தேவனாகிய கர்த்தர். நான் ஒன்றுமே இல்லை. என்ன ஒரு மனத்தாழ்மை! எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு நிறைய ஐடியில் வேலை பார்க்குற மக்கள் இருக்கிறாங்க. ஐடியில் வேலை பார்க்குற மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? அண்ணே, எனக்கு இந்த டெக்னாலஜியே தெரியாதுண்ணே, நான் இது படிக்கவே இல்லைண்ணே, கர்த்தர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஆரம்பத்தில். ஆனால் அதிலே ஒரு 10 வருஷம் ஆகி ஒரு மேனேஜர் ஆகிட்டாங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டாங்க, இல்லை ஒரு விபி ஆகிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு நல்ல பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் தெரியுமா? நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல், நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஊழியம் பார்த்தேன், ஆனாலும் நான் இல்லைங்கிறாரு. இன்றைக்கு சபைகளை நடத்துகிறவங்க கொஞ்சம் கூட்டம் வந்த உடனே, கொஞ்சம் மக்கள் சேர்ந்த உடனே எவ்வளவு ஒரு
மக்களை ஆளுகிறவர்களாய் ஒரு சர்வாதிகாரிகள் போல நடந்து கொள்கிறாங்க. தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டி தங்களை ஒரு பெரிய ஆளாக மாற்றக்கூடிய ஒரு காரியத்தில் எவ்வளோ பேர் போயிடுறாங்க. உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அதே ஒரு நிலைமை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்குள்ள என்னை வைத்து நடப்பிப்பது கர்த்தர் என்கிற அந்த ஒரு மனத்தாழ்மையோடு வாழக்கூடிய ஒரு காரியம் இருக்குதா? ஒருவேளை நீங்கள் அப்படி நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு மனம் திரும்பி கர்த்தரோடு ஒப்புரவாகுங்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஒரு மனத்தாழ்மையாய் இறுதி வரை நான் இல்லை, தேவன்தான் எனக்குள்ள வழி நடத்தினார் என்று சொல்லி உம்மை சார்ந்து உமக்கு மகிமை செலுத்துகிறவராய் இருக்கிறாரே, அதே போல நாங்களும் ஆண்டவரே பெருமையில் நாங்கள் சாய்ந்து விடாதபடி எப்போதும் உம்மை மாத்திரம் அண்டிக் கொண்டு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.